ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். விவசாயிகள் கூட்டுறவு கடன், பயிர்க்கடன் தள்ளுபடி முக்கிய கோரிக்கை. விவசாயிகள் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்திற்கும் கூட்டுறவு வங்கி கடன் சலுகைகளை வழங்குகிறது. அவ்வாறு வழங்கப்படும் கடன்களுக்கு ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலும் தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்படும். அவ்வாறு அறிவிக்கப்படும் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஒவ்வொரு அறிவிப்புகள் வெளியிடப்படும். அவ்வாறு பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றும் வகையில் அறிவிப்புகள் வெளியிடப்படும் பட்சத்தில் விவசாயிகள் கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் பல்வேறு பகுதிகளில் கோரிக்கைகளை முன்னிறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. விவசாயிகள் மிக பெரும் பிரச்சனைகள் கடன் தொல்லையில் இருக்கின்றனர். தண்ணீரின் பற்றாக்குறை, விளைபொருட்களுக்கு விலை நிர்ணயமில்லை. இதை போன்ற பிரச்சனைகளால் தினமும் 2 விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலை உருவாகியிருக்கிறது. இப்பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமென்றால் விவசாயிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். இதை விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கின்றனர். தமிழ்நாட்டில் படிப்படியாக பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும். இவைகளை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அனைத்து பயிர் கடன்களையும் முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் விவசாயிகள் அதற்கான கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைக்கும் வகையில் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதேபோல் தற்போது திருப்பத்தூர் மாவட்டம் சோலார்பேட்டை அடுத்த பொன்னேரியில் உள்ள கூட்டுறவு கடன் சங்கம் அலுவலகம் எதிரே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். தவேக அரசு உடனடியாக தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்ற வேண்டும் என தமிழக விவசாய சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து ஏரிகளையும் தூர்வாரி நீர்நிலைகளை பாதுகாத்தல், கூட்டுறவு கடன் சங்கம் மூலம் அனைத்து உரங்களும் தடையின்றி உரிய பருவ காலங்களில் கிடைக்க நடவடிக்கை எடுத்தல், உழவு தொழிலில் செய்யும் விவசாயிகளின் நலன் கருதி 60 வயது கடந்த விவசாயிகளுக்கு 20,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்குதல், அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்குபவர்களுக்கு வழங்கப்படுகின்ற பென்ஷன் சலுகைகளைப் போல விவசாயிகளுக்கும் 60 வயது கடந்த பின்னர் 20,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோரிக்கைகளை வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உழவு தொழில் செய்யும் போது விபத்து ஏற்பட்டால் உயிரிழக்கும் விவசாயிகள் குடும்பத்திற்கு 25 லட்சம் இழப்பீடு வழங்குதல், அனைத்து ஏரி கரைகளிலும் வனப்பகுதிகளிலும் பனை விதை நடவு செய்ய அரசு நடவடிக்கை எடுத்தல், வனவிலங்குகளுடன் இருந்து விவசாயிகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தல், ஈஸ்வரன் குளத்தில் இருந்து வெளியேறும் உபரிநீர் பொன்னேரி ஏரிக்கு தடையின்றி செல்ல தடுப்புச்சுவர் அமைத்தல், ஏலகிரி மலை நீர் தடையின்றி வர கால்வாய்களை தூர்வாரி கரைகளை பாதுகாத்தல் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதேபோல் முன்வைக்கும் கோரிக்கைகளை பரிசீலனை செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்புகளை சலுகைகளை வழங்குமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்து வருவது முக்கிய அம்சமாகும். குறிப்பாக விவசாயிகளுக்கான கூட்டுறவு வங்கியில் விவசாயிகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் பெற்று வருகின்றனர். அவ்வாறு வழங்கக்கூடிய விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி, கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வது பற்றிய பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தியும், அதேபோல் விவசாயிகளுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கைகளை முன்னிறுத்தியும் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்களும் அவற்றான கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் அரசுக்கு தங்களது கோரிக்கைகளை முன்னிறுக்கின்றனர். இந்த கோரிக்கைகள் அனைத்தும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.